ஒரு காட்டுல கழுதைக்கும் புலிக்கும் ரொம்ப நேரமா ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. கழுதை சொல்லுது புல்லு ப்ளூ கலர்னு, புலி சொல்லுது புல்லு பச்சை கலர்னு. கடைசியா ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. காட்டோட ராஜா சிங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க. ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டையும் கேட்ட சிங்கம் கடைசியா கழுதை சொன்னதுதான் கரெக்ட், புல்லு ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்குது. இத கேட்ட கழுதைக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. தப்பா சொன்ன புலிக்கு 5 வருஷம் நீ மௌனமா இருக்கணும்னு தண்டனை கொடுக்குது. தண்டனையை ஏத்துக்கிட்ட புலி சிங்கத்தை பார்த்து கேக்குது, புல்லு பச்சை கலர்னு உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சும் தப்பான தீர்ப்பை ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குது. உன்னோட அறிவுக்கும் வலிமைக்கும் சமமா உள்ளவங்க கூட மோதாதது உன்னோட தப்பு. நீ என்ன ஆதாரத்தை கொடுத்தாலும் அந்த கழுதை ஒத்துக்க போறது கிடையாது. உன்னுடைய நேரத்தை வீணாக்குனதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சிங்கம் சொல்லிச்சான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய கழுதைங்க வரும். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரி வரவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி உங்க நேரத்தை வீணாக்கி இந்த புலி மாதிரி இருக்க போறீங்களா இல்ல ஒதுங்கி போக போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு.